ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। ஸ்ரீமத் பகவத்கீதையில் 12ஆம் அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். பக்தி யோகம். பராபக்தியை கொண்ட ஒரு பக்தன், அந்த பக்தனுடைய இயல்பான தன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஆச்சாரியர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லிக்கொண்டு வரார். அத்வேஷ்டா சர்வபூதானாம் அப்படின்னு ஆரம்பித்து பல ஸ்லோகங்களில் இதை சொல்லிட்டு வரார். 18வது ஸ்லோகத்தில் நம்ம இருக்கோம். சமஷத்ரௌ ச மித்ரே ச ததா மானாபமானயோஹோ ஷீதோஷ்ண சுகதுக்கேஷு சமசங்க விவர்ஜிதா அப்படிங்கிறது சொல்லியிருக்கார். இதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்லோகங்கள்லாம் நிறையா பார்த்துருக்கோம். அவர் பக்தர்களுடைய லட்சணங்கள்லாம் பார்க்கும்போது யோ ந ஹிருஷ்யதி ந த்வேஷ்டி ந சோச்சதி ந காங்ஷதி சுபாசுபபரித்யாகி பக்திமான் யஹா சஹ மே பிரியா அப்படிலாம் சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல சமஷத்ரௌச்ச மித்ரேச்ச அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அந்த பக்தன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அவனுக்கு எதிரிகளே கிடையாது, எதிரிகளும் கிடையாது. எல்லாரிடமும் அவன் சமமாக இருக்கிறான். சமஹா சத்ரௌச்ச மித்ரேச்ச, சத்ருக்களிடமும் நண்பர்களிடமும் அவன் ஒன்றாக இருக்கிறான். அதனால தான் முன்னாடியே சொன்னது உதாசீனகா அப்படின்னு ஒரு பதம் போட்டு, யாருக்கும் அவன் பக்ஷபாதம் செய்வதில்லை. அதனால்தான் அவன் எதிரிகளிடமும் நண்பனாகவே இருக்க முடியும், சமமாக இருக்க முடியும். உண்மையான அவனுக்கு தான் பண்டிதன் என்று பெயர். இதுக்கு முன்னாடியே ஒரு அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் பார்த்துருக்கோம். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனி சைவஸ்வபாக்கேச்ச பண்டிதாக சமதர்ஷினகா அப்படி. சமதர்ஷியாக இருப்பவன் யாரோ அவன்தான் பண்டிதன். சமதர்ஷி அப்படின்னா எல்லாவற்றையும் சமமாக பார்ப்பவன். சமம் என்ற வார்த்தைக்கே பிரம்மம் என்று அர்த்தம், பொருள். அதனால எல்லோரிலும் பிரம்மத்தை காண்பவனால் மட்டுமே எல்லோரிடமும் சமமாக இருக்க முடியும். அப்போ பராபக்தியை உடைய பக்தனுக்கும் ஞானிக்கும் ஒரு வேறுபாடே கிடையாது. 2வது அத்தியாயத்தில் ஸ்திதப்பிரக்ஞ லட்சணம்னு ஏதோ சொல்லப்பட்டதோ, ஸ்திதப்பிரக்ஞனாக யார் இருக்கிறானோ அந்த ஞானி, அவனையே இந்த இடத்துல பராபக்தி உடைய பக்தனாக கூறுகிறார். அவனையே பின்னாடி 14வது அத்தியாயத்தில் 3 குணங்களையும் கடந்தவனாக திரிகுணாதீதனாக கூறப்போகிறார். அப்படி இருக்கக்கூடியவன் அந்த பரம பக்தன். சமஷத்ரௌ ச மித்ரேச்ச ததா மானாபமானயோஹோ அப்படிங்கிறார். அவனுக்கு எந்த ஒரு
தனக்காக யாரோ ஒருவர் அவனுக்கு புகழ் சேர்க்கிறார்கள் வைத்துக்கொள்வோம், புகழ்கிறார்கள், அதை பற்றியும் அவன் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டான். இகழ்கிறார்கள் அப்படின்னா அதையும் பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டான். அப்படிப்பட்டவனாக அவன் இருக்கிறான். மான அபமான யோகோ பூஜா பரிபவயோகோ அப்படிங்கிறார். அது ரெண்டிலையும் அவன் சமமாக இருக்கிறான். அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறான். அந்த சமகாங்கிற வார்த்தையை இங்கே எடுத்துக்கணும். சமகா மானாபமான யோகோ, மானத்தையும் அவமானத்தையும் அவன் ஒன்றாக கருதுகிறான். சீதோஷ்ண சுகதுக்கேஷு, சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம் இவை எல்லாவற்றையும் கூட அவன் சமமாக கருதுகிறான். அப்படிப்பட்டவன் அவன். சர்வத்ரச்ச சங்க வர்ஜிதா சமசங்க விவர்ஜிதா அப்படின்னு சொல்லியிருக்கார். சங்கம் அப்படின்னாக்கே பற்றுன்னு அர்த்தம். பற்றற்றவனாக இருக்கிறான். எல்லா இடங்களிலும் ஒன்றாக இருக்கிறான். பற்றற்றவனாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தமாச்சு. பற்றுங்கிறது எப்படி வருது அப்படின்னாக்கே, இந்த உலகத்திலே எத்தனையோ பொருட்கள் இருக்கின்றன. அசைகின்ற பொருட்கள், அசையாத பொருட்கள் அப்படின்னு பலவிதமான பொருட்கள் இருக்கின்றன. இந்த அசைகின்ற பொருட்களிலும் அசையாத பொருட்களிலும் இது நல்லது அப்படின்னு ஒரு எண்ணம் எப்பொழுது வருகிறதோ ஒருவனுக்கு, அப்போது பற்று ஏற்படுகிறது. இருப்பவை எல்லாம் அந்த பிரம்மத்தின் வெளிப்பாடுகள் அப்படின்னு ஒருவனுக்கு யாருக்கு தெரிந்து விடுகிறதோ, எல்லாம் இறைவனுடைய வெளிப்பாடுகள் என்று எவனுக்கு தெரிந்து விடுகிறதோ, அப்போது அவனுக்கு விருப்பம் இல்லை, வெறுப்பும் இல்லாமல் ஆகிவிடுகிறது, பற்றற்றவனாக ஆகிவிடுகிறான். அதனாலே இந்த இடத்துல சேத்தன அச்சேதன சர்வ விஷய சோபனாத்தியாசரஹிதா அப்படின்னு எழுதுறார். ஒரு பொருள் பார்த்த உடனே ஒருவனுக்கு பிடிக்கிறதுன்னு வச்சுப்போம். எதனால் பிடிக்கிறது அப்படின்னா, அது தனக்கு அனுகூலமாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒருவனுக்கு ஏற்பட்ட பிறகுதான் அதில் ஒரு பற்று ஏற்பட முடியும். அப்படி தனக்கு அனுகூலம் என்று எதை ஒன்று நினைக்கிறான்னா, வேற எதையோ ஒன்றை பிரதிகூலம்னு நினைக்கணும். அவனுக்கு அப்போ விருப்பு வெறுப்புகள் இருக்கின்றன என்று பொருளாகிறது. இப்போ விருப்பு வெறுப்பு உடையவன் பக்தனாக இருக்க முடியாது. விருப்பு வெறுப்பற்றவனாக இருப்பவன் பக்தன். அதனால தான் அந்த இடத்துல சொல்லியிருக்க சங்க விவர்ஜிதா அப்படின்னு. அப்படி விருப்பு வெறுப்பு இல்லாதவனுக்கு, உலகியல் பொருட்களின் மீது விருப்பு வெறுப்பு இல்லாதவனுக்கு உலகியல் விஷயங்களில் சுகமும் இல்லை, துக்கமும் இல்லை. அதனால தான் இந்த இடத்துல எழுதியிருக்கார் சர்வதா ஹர்ஷ விஷாத சூன்யா அப்படின்னு. அவனுக்கு சுகமும் இல்லை, துக்கமும் இல்லை. இந்த உலக விஷயத்தில் எந்த ஒரு விதமான இருமை உணர்ச்சிகளும் கிடையாது. அவனுக்கு எல்லாம் எங்கு பார்த்தாலும் அவனுக்கு இறைவனே கண்ணில் இருக்கார். அப்படி ஆகிவிட்டது. சமஷத்ரௌ ச மித்ரே ச ததா மானாபமானயோஹோ சீதோஷ்ண சுகதுக்கேஷு சமசங்க விவர்ஜிதா துல்யநிந்தாஸ்துதிர் மௌனி சந்துஷ்டோ ஏன கேனசித் அனிகேதா ஸ்திரமதிஹி பக்திமான் மே பிரியோ நரஹா. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார், இப்படிப்பட்டவனான பக்திமான் எனக்கு மிகவும் பிரியமானவன். பக்திமான் மே பிரியோ நரஹா. இந்த பக்திமான் யார் இருக்கிறானோ அவன் எனக்கு மிகவும் பிடித்தமானவன். எப்படிப்பட்டவன் அவன் அப்படின்னாக்க, துல்லிய நிந்தாஸ்துதிஹி அப்படிங்கிறார். நிந்தை அப்படின்னாக்க நிந்தித்தல், இகழ்தல், கண்டித்தல் அப்படின்னு அர்த்தம். ஸ்துதிஹி அப்படின்னா போற்றுதல், புகழ்தல். புகழ்ச்சியிலும் இகழ்ச்சியிலும் யார் ஒருவன் சமமாக இருக்கிறானோ அவனுக்கு பெயர் துல்லிய நிந்தாஸ்துதிஹி அப்படின்னு அர்த்தம். நிந்தாச்ச ஸ்துதிஷ்ச நிந்தாஸ்துதி தே துல்யே யஸ்ய சஹா. துல்லிய நிந்தாஸ்துதிஹி, யாருக்கு இந்த நிந்தையும் துதியும் ஒன்றாக இருக்கிறதோ அவனுக்கு பெயர் துல்லிய நிந்தாஸ்துதின்னு பெயர். பக்தன் மற்றவர்கள் இகழ்வதையும் புகழ்வதையும் கண்டுகொள்வதில்லை. நிந்தை அப்படின்னா தோஷகத்தனம் அப்படிங்கிற ஒருவனுடைய குறைகளை கூறுவதற்கு பெயர் தோஷகத்தனம். அதுக்கு பேர் நிந்தித்தல் அப்படின்னு பெயர். ஒருவனுடைய நல்ல குணங்களை பற்றி பேசுவதற்கு ஸ்துதின்னு பெயர், குணகத்தனம் அப்படின்னு பெயர். இப்படி தோஷங்களை கூறுவதனாலும் குணங்களை கூறுவதனாலும் ஒருவனுக்கு துன்பமோ அல்லது இன்பமோ
துக்கமோ சுகமோ யாருக்கு வரவில்லையோ அவன் அப்படிப்பட்டவன் தான் பக்தன். அந்த பக்தனுக்கு இவை இரண்டும் சமமாக இருக்கின்றன. மௌனி அப்படின்னு சொல்லியிருக்கார். மௌனி அப்படின்னாக்கே மௌனவான், மௌனம்னே நமக்கு தெரியும், பேசாமல் இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். சும்மா இரு அப்படின்னே ஒரு உபதேசம் இருக்கு. அருணகிரிநாதர் அவருக்கு முருகப்பெருமான் கொடுத்த உபதேசம் அது, சும்மா இரு அப்படின்னு. அப்படி அந்த மௌனி அப்படின்னாக்க மௌனவான், பேசாமல் இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது வேண்டிய நேரங்களில் மட்டும் வாயை திறந்து பேசிக்கொண்டு தன்னுடைய வாக் என்ற ஒரு இந்திரியத்தை தன்னுடைய கட்டுக்குள் வைத்து கொண்டிருப்பவனுக்கு பெயர் மௌனி என்று பெயர். சையத வாக் அப்படின்னு எழுதுறார். ஒரு கேள்வி விழும், இந்த உடல் இருக்கிறது, உடலை பாதுகாத்துக் கொள்வதற்கு பேச வேண்டிய தேவை ஏற்படாதா அப்படின்னு. அதற்கு கூட தேவையில்லை, அதற்கு கூட பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உடலை உற்பத்தி செய்து இதை நிர்வகித்து வருவதற்கு பிராரப்த கர்மங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறார். அதனால இந்த கர்மங்கள் இருந்து கொண்டே நம்முடைய உடலை வளர்த்து விடுகின்றன, வளர்த்து கொண்டிருக்கின்றன. அதனால பேசுதல்ங்கிறது ஒரு பக்தனுக்கு அவ்வளவு தேவையில்லாதது. பக்தனுடைய மனமெல்லாம் அந்த இறைவன் மீது இருக்கணும், வாக்கும் இறைவன் மீது இருக்கணும், நாம ஜபத்தில் இருக்கணும், அவருடைய புகழை பாடுவதில் இருக்கணும், நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபட்டிருக்க வேண்டும். இப்படியாக வாக்கு இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களிடம் ஏதோ உலகியல் விஷயங்களை பேசிக்கொண்டிருப்பதற்காக இந்த வாக்கு வரவில்லை. அப்படி வாக் வந்திருந்தது அப்படின்னு நினைத்து கொண்டால் நாம் இந்த வாக்கினை துஷ்பிரயோகம் செய்கிறோம் அப்படின்னு அர்த்தமாச்சு. அந்த பக்தன் எப்போதுமே அந்த வாக்கின் மீது ஒரு பெரிய ஒரு கட்டுப்பாடு இருக்கு அவனுக்கு. அந்யாவாச்சோ விமுஞ்சத அப்படிங்கிறார் உபனிஷத்தில் சொல்லி கொடுக்கிறது. இந்த முக்தியை அடைவதற்கு ஒரே வழி ஆத்ம தியானம், ஆத்மாவில் நிலை பெற்று நிற்பது, மற்ற வாக்குகளை பேச்சுக்களை குறைத்துக்கொள் அப்படிங்கிறது. யோகசிய பிரதமம் துவாரம் வாக் நிரோதா அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றார். யோகம் அப்படின்னு ஒருவனுக்கு வரணும் அப்படின்னாக்க முதல்ல வாக் நிரோதம், வாக்கினை கட்டுப்படுத்த வேண்டும். நமக்கு மற்ற இந்திரியங்களுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்திரியம் இந்த வாக்கிந்திரியம். பேச்சுங்கிறது ஒரு பெரிய ஒரு சக்தி. அது ஒருவனை நல்ல வழியிலும் கொண்டு செல்லும், ஒருவனை தீய வழியிலும் அது கொண்டு சென்று விடுகிறது. அப்போ அந்த வாக்கிற்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. யோகத்திற்கு பிரதமம் துவாரமாக இருக்கக்கூடிய அந்த வாக் சக்தியை மிகவும் குறைத்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கார். பக்தனுடைய லட்சணமாகவே அதை சொல்லியிருக்கார், மௌனி அப்படின்னு சொல்லியிருக்கார். சந்துஷ்டோ ஏன கேனச்சித்து, எது கிடைக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு சந்தோஷப்படக்கூடியவன். இது வேண்டும் அது வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆம்பிஷன் இல்லாதவன் பக்தன். ஷரீரஸ்திதி ஹேத்து மாத்திரேன்னு கேனச்சித்து சந்துஷ்டா. உடம்பு நிலை நிற்கிறது இல்லையா, அதுக்கு வேண்டிய பொருட்கள் இருக்கிறது இல்லையா, அது போதும். அப்படி வைத்துக்கொண்டு அவன் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறான். ஸ்வப்பிரயத்னம் மந்திரேணைவ பலவத் பிராரப்த கர்மோபநீத்தேன ஷரீரஸ்திதி ஹேத்து மாத்திரேன அஷனாதினா சந்துஷ்டா நிர்வத்தஸ்பிருகா அப்படிங்கிறார். நிவத்தஸ்பிருகா அப்படிங்கிறார். யாருக்கு மற்ற பொருட்களில் ஆசை இல்லையோ, இந்த உடலை தாங்கி பிடிப்பதற்கு தேவையான குறைந்தபட்ச உணவில் ஒருவன் யார் சந்தோஷப்படுகிறானோ அந்த உணவும் கூட பிராரப்த கர்மங்களின் வசத்தினால் அவனுக்கு சேர்கிறது. பலவத் பிராரப்த கர்மன் உபநீதேன அப்படிங்கிறார். அந்த பொருளை அவனுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு இவனிடமிருந்து எந்த ஒரு பிரயத்தனமும் இல்லை, முயற்சியும் இல்லை. அப்படிப்பட்டவனாக இருக்கிறான். ஸ்வப்பிரயத்தனம் அந்தரேணைவ அப்படிங்கிறார். பக்தனுடைய நிலை இது.
ஒரு சாதாரண மனிதனுக்கு பக்தன்னா அவன் உயர்ந்த சத்துவ நிலையில் இருக்கான். அவன் பிரயத்தனமே முயற்சியே இல்லாமல் சாதாரண ஒரு மனிதன் இருக்கான்னு வச்சுப்போம். எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறான், அவனுக்கு சாப்பாடு எங்கே வரும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அவனுக்கு நம்ம ஒரு வேலை யாராவது ஒருவர் கொடுத்தாலும் கூட அதை கண்டிக்கிறார்கள். ஏன் அப்படின்னா அதில் ஒரு இந்த பக்தனுக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. இவர் சத்துவத்திலே நிலை பெற்றவராக இருக்கிறார். அவருடைய மனமெல்லாம் இந்த உலகத்திலேயே இல்லை, அந்த ஆத்மாவிலேயே இறைவனிலேயே நிலை பெற்றின்றவராக இவர் இருக்கிறார். மற்றவன் தமசிலே மூழ்கி ஆலசியம் சோம்பலில் நிலை பெற்று நிற்கிறான். எந்த வேலையும் செய்யாமல் சோம்பலில் நிலை பெற்று நிற்கிறான். அவனுக்கு சாப்பாடு கொடுத்தால் நிச்சயமாக எல்லாரும் சண்டைக்கு வருவார்கள். இப்படியாக இரண்டு விதமான மனிதர்களும் ஒன்று போல தெரிகிறார்கள். அதனாலே அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மனிதனுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு நிமிடம் கூட மற்றவற்றை வெளிப்பொருட்களை பற்றி நினைக்காமல் ஆத்மாவில் நிலை பெற்றவர்களாக நின்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தமாச்சு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னுடைய உடலை தியாகம் செய்த பிறகு அவரை சுற்றியிருந்த மற்ற சீடர்கள், இளம் சீடர்கள், அவர்களுக்கெல்லாம் போகிறதுக்கு இடமே இல்லை. காசிப்பூர்ங்கிற ஒரு இடத்துல இருந்தார்கள் முதல்ல. அங்கே தான் அவர் தன்னுடைய சரீரத்தை தியாகம் செய்தார். அதன் பிறகு அவர்கள் எல்லாம், அந்த சீடர்கள் எல்லாம் ஒரு இடத்தை தேடி கண்டுபிடித்து வராக நகரம் என்ற இடத்திலே ஒரு பாழடைந்த ஒரு வீட்டிலே குடிபுகுந்தார்கள். சாப்பிடுவதற்கு எதுவுமே கிடையாது, வெளியிலே செல்வதற்கு கூட உடை கிடையாது அவர்களுக்கு. யாரோ எப்பொழுதோ கொஞ்சம் ஏதோ கொண்டு வந்து கொடுப்பார்கள், அதை வைத்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருக்க வேண்டும். 12 பேர் இருந்தார்கள். அப்படி 12 பேரும் காலை முதல் மாலை வரை, மாலை முதல் இரவு முழுவதும் காலை வரை, இப்படி எல்லா நேரங்களிலும் தன்னுடைய ஆசனத்தை விட்டு எழுந்திருக்காமல் அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். பரமஹம்சருடைய அருள் வாக்கை மனதிலே வைத்துக்கொண்டு, அதை மனதிலே வைத்துக்கொண்டு தியானத்திலே ஆழ்ந்து வெளிப்பொருட்களில் எந்தவித கவனத்தையும் செலுத்தாமல் அந்த சமாதி நிலையில் அனுபவத்தில் இருந்தார்கள் அவர்கள். இந்த இப்படி இருந்த 12 பேரில் ஒருத்தர் மட்டும் இந்த இதில் ஈடுபடலை. 11 பேர் அப்படி இருந்தார்கள். ஒருத்தர் மட்டும், அவர் தான் சசிமராஜ் ராமகிருஷ்ணானந்தர். அவருடைய படம் இங்கே இருக்குது. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் தான் வெளியிலே சென்று இவர்கள் எல்லோருக்கும் சேர்ந்து எங்கிருந்தாவது சாப்பாட்டிற்கு, உணவிற்கு ஏற்பாடு செய்து அதை சமைத்து, சாப்பாடுன்னு என்ன பெரிய சாப்பாடு கிடையாது, வெறும் சாதமும் உப்பும் இருக்குமா, அவ்வளோதான். என்னைக்காவது இந்த வேப்ப இலையோ அல்லது கோவக்காய் இலையோ வேக வைத்து கொண்டு வந்து கொடுப்பார்களா, அவ்வளோதான். இதுதான் அவர்களுடைய பெரிய சாப்பாடுங்கிறது. இதை அந்த தியானத்தில் இருப்பவர்களை எழுப்பி அவர்களை இழுத்துன்னு வந்து அவர்களுக்கு வாயிலே திணிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்டவர்கள் எது வருகிறதோ அதை சாப்பிட்டு விட்டு அதைப்படி மற்றவற்றை கண்டுகொள்ளாமல் ஆத்மாவில் நிலை பெறக்கூடியவர்கள் அவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் ஏனைக்கு ஏனச்சித்து சந்துஷ்டா அப்படின்னு சொல்றது. வரக்கூடியவற்றை வைத்து கொண்டு எது பிராரப்தவசத்தினால் தங்களுக்கு கிடைக்கிறதோ, அதுவாக கிடைக்கிறதோ, அதை வைத்து கொண்டு இந்த உடலை ஏதோ ஒரு விதத்திலே அதை நிலைநிறுத்தி கொண்டு ஆத்மாவில் நிலை பெற்றவர்கள் அவர்கள். அனிகேதகா அப்படின்னு அவர்களை பற்றி தான் சொல்றது. அவர்களுக்கு தங்குவதற்கு என்று ஒரு இடம் இல்லை அவர்களுக்கு. அனிகேதகா, நிகேதகானா ஆசிரியம், வீடுன்னு அர்த்தம். நிவாசகா அப்படின்னு அர்த்தம். யாருக்கு அப்படி ஒரு வீடு இல்லையோ, நியதகா ந வித்யதே யஸ்ய அப்படிங்கிற, யாருக்கு அந்த வீடு இதுதான் இவர்களுடைய வீடு என்று யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு பெயர் அனிகேதகான்னு பெயர். கரத்தல பிக்ஷா தருதலவாசகா அப்படின்னு சொன்னது இதுதான். இப்படிப்பட்டவர்களாக நியத நிவாசரகிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். அப்படிப்பட்டவர்கள்
அனிகேதா ஸ்திரமதி, ஆனால் அவர்களுடைய மதினாக்க ஞானம் புத்தின்னு அர்த்தம். அந்த ஸ்திரமதி, அவர்களுடைய புத்தி எப்படி இருந்தது அப்படின்னா நிலை பெற்று இருந்தது, ஸ்திரமாக இருந்தது, திடமாக இருந்தது. திடமாக எந்த விஷயத்தில் திடமாக இருந்தது? பரமார்த்த விஷயா அப்படின்னு சொல்றாரு. ஸ்திரமதிஹி, ஸ்திரா பரமார்த்த விஷயா யஸ்ய மதிஹி சஹா ஸ்திரமதிஹி. பரமாத்மாவில், ஆத்மாவில், இறைவன் மீது, பரமாத்மா மீது திடமான ஒரு எண்ணத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கையை, அவர்களுடைய பக்தியை அசைத்து விட முடியாது. இப்படிப்பட்டவர்களாக இருப்பவர்கள் அவர்கள் அப்படிப்பட்ட பக்தர்கள். பக்திமான் மே பிரியஹானரக, இப்படிப்பட்டவர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்றார். இந்த ஸ்லோகங்கள் எல்லாவற்றிலும் அத்வேஷ்டா சர்வபூதானாம்னு ஆரம்பிச்ச இந்த ஸ்லோகத்திலேருந்து எல்லா ஸ்லோகத்திலையும் இப்படிப்பட்ட பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன், இவன் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு திரும்ப 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 அந்த பக்தியை பற்றி சொல்லிட்டு வர்றார். எதுக்கு அந்த பக்தியை பற்றியும் பக்தனை பற்றியும் எதுக்கு திரும்ப திரும்ப சொல்லணும் அப்படின்னாக்கே, இந்த பக்தியே முக்தியை அடைவதற்கு தேவையான காரணம், போதுமான காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அத்திர புனః பக்தேஹே உபாதானம் பக்திரேவ அபவர்கஸ்ய புஷ்கலம் காரணம் இது திருடயித்தும் அப்படிங்கிறார். எதுக்காக இந்த பக்தியை திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள் அப்படின்னாக்கே, பக்திஹேவ அபவர்கஸ்ய புஷ்கலம் காரணம். அபவர்கா அப்படின்னாக்கே முக்தின்னு அர்த்தம். முக்தியை அடைவதற்கு போதுமான காரணமாக பக்தியே இருக்கிறது என்பதனால் பக்தியை அடைந்து விட்டால் ஒருவன் முக்தி அடைந்தவனாக ஆகிவிடுகிறான். அதனாலே இந்த எல்லா ஸ்லோகங்களிலும் பக்தியை பற்றி திரும்ப 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 சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இப்படியாக இந்த அத்வேஷ்டா சர்வபூதானம் அதிலிருந்து ஆரம்பித்து இதுவரையிலும் பக்தியை பற்றி சொல்லிகிட்டே வந்திருக்கார். அந்த அத்தியாயம் இந்த கடைசி 20வது ஸ்லோகத்தோட முடிய போகிறது. அத்வேஷ்டா சர்வபூதானாம் இத்தியாதினாம் உபாசகானாம் நிவృத்த சர்வ ஏஷனானாம் சந்நியாசினாம் பரமார்த்த ஞான நிஷ்டானாம் தர்மஜாத்தம் பிரக்ராந்தம் உபசம்ஹ்ரியதே. இந்த ஸ்லோகம், அடுத்த ஸ்லோகம் இருக்கு 20வது ஸ்லோகம். ஏது தர்மியாமிருதமிதம் யதோக்தம் பர்யுபாசதே ஸ்ரத்ததானா மத்பரமா பக்தாஸ்தே திவமே பிரியாஹா அப்படின்னு 20வது ஸ்லோகம் இருக்கு. இந்த 20வது ஸ்லோகத்துக்கு ஒரு அவதாரிக்கை வைக்கிறார் ஆச்சாரியர். அத்வேஷ்டா சர்வபூதானாம்னு ஆரம்பித்து பக்தர்களுடைய தன்மைகளை பற்றி சொல்லி கொண்டு வந்தார். என்னெல்லாம் சொல்லி கொண்டு வந்தார்? இது போல அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருணையேவச்ச, இப்படியாக 13வது ஸ்லோகத்திலிருந்து 19வது ஸ்லோகம் வரையில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களில் பக்தர்களுடைய தன்மைகளை பற்றி சொன்னார். அவர்கள் எப்படிப்பட்ட பக்தர்கள் அப்படின்னா, அக்ஷரோபாசகானாம், அக்ஷரம் என்று சொல்லப்பட்ட பிரம்மத்தை, நிர்விசேஷமான பிரம்மத்தை, நிர்குணமான பிரம்மத்தை, நிருபாதிக்க பிரம்மத்தை உபாசனைகள் செய்தவர்கள் அவர்கள். நிவృத்த சர்வைஷனானாம், அவர்கள் யார்? அந்த பக்தர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, நிவృத்த சர்வைஷனானாம், அவர்களுக்கு ஆசை என்பதே கிடையாது, ஆசைகளை துறந்தவர்கள். 3 விதமான ஆசைகள் இருக்கின்றன. புத்திரேஷனா, வித்தேஷனா, லோகேஷனா அப்படின்னு 3 விதமான ஆசைகள். ஏஷனானா ஆசை. அப்படி 3 விதமான ஆசைகளை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். புத்திரேஷனா அப்படின்னா இந்த உலகிலே புத்திரர்களை பெறுவதற்கான ஒரு ஆசை. வித்தேஷனா, வித்தம் அப்படின்னா செல்வம், செல்வத்தை பெற வேண்டும் என்ற ஒரு ஆசை. லோகேஷனா, அடுத்த உலகங்களுக்கு சென்று உலகங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை. இந்த 3 ஆசைகளையும் சுருக்கி ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லும்போது காமகாஞ்சன தியாகம்னு சொல்லிடுவார். காமங்கிறத புத்திரேஷனா, வித்தேஷனாங்கிறத காஞ்சனம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படி இந்த ஆசைகள் இல்லாதவர்கள் யாரோ அவர்கள் பக்திமான் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அப்படிப்பட்ட இந்த பக்திமானாக இருக்கக்கூடியவர், சந்நியாசி, நாம் எல்லாவற்றையும் துறந்தவர்கள்,
பரமார்த்த ஞான நிஷ்டானம், பரமார்த்த பொருளாக இருக்கக்கூடிய உயர்ந்த பரமாத்மாவாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்திலே நிலை பெற்றவர்களாக ஞான நிஷ்டானம் அவர்களுக்கு, அவர்களுடைய அந்த பக்தர்களுடைய அப்படிப்பட்ட பக்தர்களுக்காக இந்த அத்வேஷ்டா என்ற முதலான தன்மைகள் சொல்லப்பட்டன. அவர்களுக்கு அந்த தன்மைகள் தர்மஜாத்தம் அப்படிங்கிறார். தர்மஜாத்தம் அப்படின்னாக்கே அந்த தன்மைகள் அவர்களுக்கு இயல்பாக இருக்கின்றன அப்படி. இந்த பக்தர்களுக்கு அந்த தன்மைகள் இயல்பாக இருக்கின்றன. அதை இந்த 13வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்தார். பிரக்ராந்தம் அத்திர உபசம்ஹரியத்தை இந்த 20வது ஸ்லோகத்தில் முடிக்கிறார். அது 13ல் ஆரம்பித்து 20ல் முடிக்க போகிறார். ஏது தர்மியாமிருதம் இதம் யதோக்தம் பரியுபாசத்தே ஸ்ரத்ததானா மத்பரமா பக்தாஸ்தே திவமே பிரியாஹா அப்படின்னு முடிக்கிறார். கொண்டு வந்து இந்த இடத்துல மதுசூதன சுவாமிகள் எழுதுறாருங்க. இதே அந்த அவதாரிக்கை அவரும் ஒரு அவதாரிக்கை வச்சு சொல்றார். அத்வேஷ்டா இத்தியாதினா அக்ஷரோபாசகாதீனாம் சந்நியாசினாம் லக்ஷணபூத்தம் ஸ்வபாவசித்தம் தர்மஜாத்தம் உக்தம். இந்த அத்வேஷ்டா என்று ஆரம்பித்த 13வது ஸ்லோகத்திலிருந்து சந்நியாசிகளுக்கு, பக்தர்களுக்கு அக்ஷரம் என்று சொல்லப்பட்ட அந்த நிருபாதிக்க சைத்தன்யத்தை, நிருபாதிக்க பிரம்மத்தை உபாசனைகள் செய்த பக்தர்களுக்கு தன்மைகள், அவர்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய பக்தர்களின் தன்மைகளை பற்றி சொல்லப்பட்டது. அது ஸ்வபாவ சித்தமாக இயல்பாக இருக்கக்கூடியது அது அப்படிங்கிறார். அது லக்ஷணபூத்தம். இது போன்ற பக்தர்கள்னா இப்படித்தான் இருப்பார்கள்ங்கிற மாதிரி ஆயிடுது. யாரையும் வெறுக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது அது அவர்களுடைய இயல்பாக ஆகிவிட்டது. அப்படிப்பட்ட பக்தர்களுடைய இயல்பான நிலை சொல்லப்பட்டது. இதுதான், இந்த இயல்பான நிலை தான் 2வது அத்தியாயத்தில் ஸ்திதப்பிரக்ஞ லக்ஷணமாகவும் சொல்லப்பட்டது. ஏததேவச்ச புரா ஸ்திதப்பிரக்ஞ லக்ஷண ரூபேண அபிஹிதம். இதையே 2வது அத்தியாயத்திலே ஸ்திதப்பிரக்ஞ லக்ஷணமாக சொல்லப்பட்டது. ததிதம் தர்மஜாத்தம் பிரயத்னேன சம்பாத்தியமானம் முமுக்ஷோஹோ மோக்ஷ சாதனம் பவதி. எதுக்காக இந்த ஒரு பக்தனுடைய இயல்பு பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்கே, பக்தன் அப்படிங்கிறவனுக்கும் ஞானிக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. ஞானியும் பக்தனும் ஒருவனே. இந்த ஞானிக்கும் இந்த பக்தனுக்கும் இதுக்கப்புறம் வரப்போகிறது என்னென்னா மோட்சம்தான் வரப்போகிறது. மோட்சம் கிடைக்க போகிறது 2 பேருக்குமே. முக்தியை அடைய போகிறார்கள். இயல்பாக ஒருவனுக்கு இந்த குணங்கள்லாம் அடைய வேண்டும் என்றால் அவன் அந்த பிரம்மத்தில் நிலை பெற்றவனாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவனுக்கு இந்த இதெல்லாம் இயல்பாக ஆகியிருக்க முடியாது. அப்போ பிரம்மத்தில் நிலை பெற்றவன், அவனுக்கு இந்த குணங்கள் எல்லாம் இயல்பாக ஆகிவிட்டன. அப்படி இயல்பாக ஆனவனை பற்றி நாம் எதற்காக படிக்கிறோம் அப்படின்னாக்கே, அது போன்று நாமும் ஆக வேண்டும் என்பதற்காக. மோட்சம் அடைந்தவர்களுடைய நிலையை பற்றி நாம் படிக்கிறோம். ஏன் படிக்கிறோம் அப்படின்னாக்க, அந்த மோட்சத்தில் நமக்கு ஆசை இருந்ததுன்னா அவர்களுடைய நிலையை நாம் சாதனைகளாக செய்து அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்காக. இந்த இடத்துல அதனால தான் ஒரு ஸ்லோகம் வேற சொல்றார். உற்பன்ன ஆத்ம அவபோதஸ்ய ஹி அதிருஷ்டத்வாதயோ குணாக அயத்னதோ பவந்தியேவ நது சாதனரூபிணா இதி. அந்த ஆத்மபோதம் யாருக்கெல்லாம் சேர்ந்து விட்டதோ, ஆத்மாவை பற்றிய ஞானம் யாருக்கெல்லாம் விட்டதோ, உற்பன்ன ஆத்ம அவபோதஸ்ய அப்படிங்கிற ஆத்மாவை பற்றிய ஞானம் யாருக்கெல்லாம் தோன்றிவிட்டதோ அவர்களுக்கெல்லாம் அத்வேஷ்டத்வாதயோ குணாக, அத்வேஷ்டா சர்வபூதானம் சொல்லப்பட்ட அந்த குணங்கள் எல்லாம் அயத்னதோ பவந்தியேவ, யத்னமில்லாமல் முயற்சி இல்லாமல் இயல்பாகவே அவனுக்கு அந்த ஞானிகளுக்கு விடுகின்றன. நத்து சாதன ரூபிணா, அதுதான் சாதனம் என்பது அவனுக்கு கிடையாது. மற்றவர்களுக்கு, சாதாரண மக்களுக்கு பிரயத்னேன சம்பாத்தியமானம் முமுக்ஷோஹோ மோக்ஷ சாதனம் பவதி. முமுக்ஷுவாக இருக்கக்கூடியவனுக்கு, இன்னும் மோட்சத்தை அடையாமல் இருக்கக்கூடிய மனிதனுக்கு, சாதாரண மனிதனுக்கு அந்த குணங்களை எல்லாம் அவன்
பிரயத்தனத்துடன் மிகுந்த முயற்சியுடன் சம்பாதித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். இதற்காகத்தான் இதையெல்லாம் இந்த 13வது ஸ்லோகத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்கார். இதி பிரதிபாதையன் உபசம்ஹரதி ஏ து தர்மியாமிருதமிதம் யதோக்தம் பரியுபாசதே ஸ்ரத்ததானாமத்பரமா பக்தாஸ்தே தீவமே பிரியாக. இதுவரை எந்த தர்மங்கள் எல்லாம் சொல்லப்பட்டதோ அதையெல்லாம் யார் பரியுபாசத்தே தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார்களோ, ஸ்ரத்தையுடன் இருந்து கொண்டு கடைபிடிக்கிறார்களோ, கிருஷ்ணர் சொல்றார் இதெல்லாம் எந்த மனிதர்கள், சாதாரண மனிதர்கள் இந்த பக்தர்களுடைய தன்மைகளை தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார்களோ, ஸ்ரத்தையுடன் என்னையே அவர்களுடைய லட்சியமாக எடுத்துக்கொண்டு முயற்சி செய்கிறார்களோ, மத் பரமாக பக்தாக பக்தர்கள் அவர்களையும் எனக்கு பிடிக்கும். தே அதீவமே பிரியாக அப்படிங்கிறார். ஏது சந்நியாசினகா தர்மியாமிருத்தம் தர்மமாகவும் அமிர்தமாகவும் இருக்கக்கூடியவை இவையெல்லாம் அமிர்தத்துவத்தை கொடுக்கக்கூடியவை, மரணமற்ற தன்மையை கொடுக்கக்கூடியவை. அதனால தர்மியம் அப்படிங்கிறார், அமிர்தம் அப்படிங்கிறார். தர்மமாகவும் அமிர்தமாகவும் இருக்கக்கூடிய இந்த தர்மியாமிருத்தம் இதை யதோக்தம் பரியுபாசத்தே இதுவரையில் கூறியபடி அத்வேஷ்டா சர்வபூதானாம்னு ஆரம்பித்து இதுவரையிலும் சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் பரியுபாசத்தே அனுதிஷ்டந்தி தன்னுடைய வாழ்க்கையில் யார் கடைபிடிக்கிறார்களோ, ஸ்ரத்ததானாக சந்தகா மிகவும் ஸ்ரத்தையுடன் கூடியவர்களாக இருந்து கொண்டு கடைபிடிக்கிறார்களோ, மத்பரமாக என்னையே உயர்ந்த லட்சியம் என்று வைத்துக்கொண்டு என்னையே ஒரு கதியாக வைத்துக்கொண்டு அகம் அக்ஷராத்மா பரமஹா நிரதிஷயா கதிஹி ஏஷாம் தே மத்பரமாக யாருக்கு நானே கதியாக இருக்கிறேனோ, லட்சியமாக நோக்கமாக இருக்கிறேனோ அவர்களுக்கு பேர் மத்பரமாகான பேர். அப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்து கொண்டு இருப்பவர்கள் மத்பக்தாக அவர்கள் என்னுடைய பக்தர்கள். உத்தமாம் பரமார்த்த ஞான லக்ஷணாம் பக்திமாஸ்ரிதாக அந்த பரமார்த்த லட்சணமாக இருக்கக்கூடிய உத்தமமான பக்தியை அண்டி இருப்பவர்கள் அவர்கள் தே அதீவமே பிரியாக அவர்கள் எனக்கு மிகவும் பிடித்தவர்கள் அப்படின்னு சொல்றார். 7வது அத்தியாயத்தில் பிரியோகி ஞானினோத்தியர்த்தம் அகம் சச்சமவ பிரியா அப்படின்னு சொல்லியிருக்கார். ஞானிகள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் அப்படின்னு. அவர்களுக்கும் ஞானிகளுக்கும் என்னை மிகவும் பிடிக்கும், எனக்கும் அந்த ஞானிகளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றார். அதே அங்கே ஆரம்பித்த அந்த ஞானிகள் அவர்கள்தான் இங்கே பக்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. பிரியோகி ஞானினோத்தியர்த்தம் இது எது சூச்சித்தம் 7வது அத்தியாயத்திலே சொல்லப்பட்ட இந்த ஞானிகள் என்று யாரை பற்றி கூறினார்களோ அது அத்திர வியாக்கியாய இக உபசம்ஹிருத்தம் பக்தாக தே அதீவமே பிரியாக இது அங்கே ஆரம்பித்தது இந்த இடத்துல முடிக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். இப்படியாக இந்த 12வது அத்தியாயம் ரொம்ப பெரிய அத்தியாயம், ஒரு முக்கியமான அத்தியாயம் முடிகிறது. யஸ்மாத் தர்மியாமிருதமிதம் யதோக்தம் அனுதிஷ்டன் பகவதः விஷ்ணோः பரமேஸ்வரஸ்ய அதீவமே பிரியः பவதி தஸ்மாத் இதம் தர்மியாமிருதம் முமுக்ஷுனா யத்னதः அனுஷ்டேயம். பகவானுக்கு, விஷ்ணுவுக்கு, ஸ்ரீகிருஷ்ணருக்கு இங்கு சொல்லப்பட்ட இந்த தர்மங்களை எல்லாம் யார் மிகவும் நன்றாக பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அந்த கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தவர்கள் என்பதனால் பக்தர்களுடைய குணங்களை பின்பற்றுவது கிருஷ்ணருக்கு பிடிக்கும் என்பதனால் சாதாரண முமுக்ஷுவாக இருக்கக்கூடிய நாமும் கூட யத்னதா அனுஷ்டேயம் முமுக்ஷுனா யத்னதா அனுஷ்டேயம் பவதி அப்படிங்கிறார். இந்த முமுக்ஷுவாக இருக்கக்கூடிய நம்மாலும் இந்த குணங்கள் பின்பற்றப்பட வேண்டும். விஷ்ணோகோ பிரியம் பரம் தாம ஜிகமிஷுனா யாருக்கு அந்த கிருஷ்ணரிடமே போக வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் கிருஷ்ணனை அடைய வேண்டும், முக்தியை அடைய வேண்டும் என்று யாருக்கெல்லாம் எண்ணம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் இந்த குணங்களை தங்களுடைய இயல்பாக ஆக்கிக்கொள்ள வேண்டும்.
இவர்கள் அந்த குணங்களை பின்பற்றி நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதுக்காக இந்த பக்தி யோகம்ங்கிறது வந்திருக்கு. இந்த பக்தி யோகத்தோட ஒரு பெரிய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கே, இந்த பகவத்கீதையே 3 பகுதியாக பிரிப்போம். முதல் 6 அத்தியாயம், இரண்டாவது 6 அத்தியாயம், மூன்றாவது 6 அத்தியாயம் அப்படின்னு. 1லேருந்து 6 வரலும் முதல் பகுதி, 7லேருந்து 12 வரலும் ரெண்டாவது பகுதி, 13லிருந்து 18 வரையில் மூன்றாவது பகுதி. இப்போ நம்ம இந்த ரெண்டாவது பகுதியை முடிச்சிட்டோம். முதல் 6 அத்தியாயங்களிலே ஜீவன் அப்படின்னா யார் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கு. ஜீவாத்மாவின் ஸ்வரூபத்தை பற்றி அதில் சொல்லியிருக்கு. அதுதான் அதனுடைய ஒரு பெரிய பிரதானமான ஒரு முக்கியமான கருத்தாக இருந்தது. முதல்ல 6 அத்தியாயங்களுக்குள்ள இருந்தது அந்த ஜீவனை பற்றிய கருத்து. 7லிருந்து 12ஆம் அத்தியாயத்துக்குள்ள இருந்த இந்த இரண்டாவது பகுதியிலே இறைவனை பற்றிய, இறைவன் யார் அப்படிங்கிறத பற்றி சொல்லப்பட்டது. பரமாத்மாவை பற்றிய ஒரு கருத்து இருந்தது. இப்போ 3ஆவது பகுதியில் அந்த ஜீவாத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் உள்ள ஒரு சம்பந்தத்தை பற்றி சொல்ல போறார். இப்போ முதல் அத்தியாயத்தில் இருந்தது ஜீவனை பற்றியது. நமக்கெல்லாம் தெரியும், ஒரு மகா வாக்கியம் இருக்கு உபனிஷதங்களிலே, தத்துவம் அசி அப்படிங்கிறது மகா வாக்கியம். அதற்கு என்ன பொருள் அப்படின்னா, நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். நீ அப்படிங்கிறது ஜீவனை குறிக்கிறது, அது அப்படிங்கிறது பரமாத்மாவை குறிக்கிறது. நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜீவனுக்கும் பரமாத்மாவிற்கும் ஒரு பேதம் இல்லை, வித்தியாசம் இல்லைங்கிறத காட்டுவதாக இருக்கிறது. அந்த நீ அப்படிங்கிறது அதற்கு தத் அப்படின்னு பெயர். தத் துவம் அசி, நீங்கிறதுக்கு துவம் என்று பெயர். துவம் என்ற பதத்தை விளக்கியது முதல் 6 அத்தியாயங்கள். அது என்று சொல்லப்பட்ட அந்த தத் என்ற பதத்தை விளக்கியது இந்த இரண்டாவது 6 அத்தியாயங்கள். இந்த ஒரு வார்த்தையை விளக்குவதற்கு இந்த 6 அத்தியாயங்கள் தேவைப்பட்டிருக்கு. அப்படி அந்த தத் என்ற பதத்தை விளக்கியவை இந்த 6 அத்தியாயங்கள். தொம் என்ற என்ற வார்த்தையை முதல் பகுதியான 1வது அத்தியாயத்திலிருந்து 6வது அத்தியாயம் வரையில் உள்ள பகவத்கீதை அத்தியாயங்கள் விளக்கின. ஆக இந்த தத்து துவம் இது ரெண்டும் முடிஞ்சது. இந்த இரண்டும் ஒன்று என்பதை சொல்வதான அசி என்ற ஒரு பதம் இருக்கிறது. அந்த பதத்தை விளக்குவதற்காக 13வது அத்தியாயத்திலிருந்து 18வது அத்தியாயங்கள் வரை இருக்கின்றன. இதுதான் பெரிய அந்த எதுக்காக இதை விளக்குவது அப்படின்னாக்கே, மகா வாக்கியம்னு பெயர். இதுக்கு பேர் தத்துவமசிங்கிறதுக்கு ஒரு மகா வாக்கியம்னு பெயர். மகா வாக்கியம்னா எந்த வாக்கியம் ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் இணைத்து இரண்டும் ஒன்று என்று கூறுகிறதோ அதற்கு பெயர் மகா வாக்கியம்னு பெயர். எதற்காக அப்படி ஒரு மகா வாக்கியம்னா பெரிய வாக்கியம், மகா வாக்கியம்னா பெரிய வாக்கியம்னு நினைத்து கொள்ளக்கூடாது. அது பெரிய பலனை கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கியம். அந்த வாக்கியத்தை ஒருவன் புரிந்து கொண்டு விட்டானே ஆனால் அவனுக்கு அதற்கு பிறகு சம்சாரம்ங்கிறது கிடையாது. சம்சாரம் இல்லை என்பதனால் சம்சார துக்கங்கள் இல்லாமல் போகிறது. மகத் பிரயோஜனம் அதுதான். இந்த உலகத்தில் ஒருவன் உள்ளே இந்த உலகத்துக்கு வருவதற்கு நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த சம்சாரத்திலிருந்து தப்பிப்பதற்காகத்தான் ஒருவன் வருகிறான். ஒவ்வொரு முறையும் ஒருவன் பிறக்கும் போது இந்த உலகத்திலிருந்து தப்பிப்பதற்கு வழியை தேடுவதற்கு தான் வரான். அந்த வழியை சொல்லிக் கொடுக்கின்ற வாக்கியத்திற்கு பெயர் மகா வாக்கியம்னு பெயர். எப்பொழுது ஜீவாத்மா தன்னை ஜீவனாக நினைத்து கொள்ளாமல் அந்த பரமாத்மாவுடன் ஐக்கியத்தை அடைகிறதோ அதன் பிறகு அதற்கு சம்சாரம் என்பது கிடையாது. சம்சாரம் இல்லாமல், துக்கம் இல்லாமல், ஆனந்தனாக, சச்சிதானந்தமானாக இருக்கப் போகிறான் அவன். அதனால தான் அதுக்கு பேர் மகா வாக்கியம்னு பேர். அந்த மகா வாக்கியத்தை உபதேசிப்பதற்காகத்தான் இந்த பகவத்கீதை போன்ற மோட்ச சாஸ்திரங்கள் வந்தன. இந்த 12வது அத்தியாயம் வரையிலும் இருந்த இந்த அத்தியாயங்களிலே அந்த தத் என்ற பதத்தை பற்றிய ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது. இந்த
தத்பதத்தையும் துவம்பதத்தையும் இணைக்கின்றதாக இருக்கக்கூடியது இந்த 13வது அத்தியாயம். அந்த 13வது அத்தியாயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மீண்டும் இந்த தத்துவமசியை நாம் எடுத்துக்கொண்டு எப்படி இந்த ஆறு அத்தியாயங்களும் ஒரு மனிதனை, ஜீவனை பரமாத்மாவுடன் கொண்டு செல்கின்றனங்கிறத நம்ம பார்க்கணும். ஜீவன் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே அவனுக்கு பலவிதமான எண்ணங்கள் வரலாம். ஜீவன் அப்படின்னா எத்தனையோ ஜீவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ உயிரினங்கள் இருக்கிறார்கள், பல உயிரினங்கள் இருக்கின்றன, பல ஜீவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பரமாத்மாங்கிறது ஒருவர் தானே. எப்படி ஜீவனும் பரமாத்மாவும் ஒன்றாக ஆக முடியும்? பரமாத்மா என்றால் ஈஸ்வரன், இறைவன், எல்லாவற்றையும் படைத்தவன், இந்த உலகத்தை படைத்தவன் இறைவன். அவ்வளவு சக்தி இருந்தது அவனுக்கு, இருக்கிறது. சர்வசக்திமானாக இருக்கிறான், எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான் இறைவன். ஆனால் சாதாரண ஜீவனுக்கு எல்லா அறிவும் இல்லையே, எல்லா ஆற்றலும் இல்லையே, சக்தியும் இல்லையே அப்படின்னு ஒரு வித்தியாசம். எப்படி இரண்டும் ஒன்றாக இருக்க முடியும்? இப்படிலாம் நிறைய மனதிலே சந்தேகங்கள் எழும்பலாம். அந்த சந்தேகங்கள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்ய வேண்டும். அதற்கு தான் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் முதலிய பலவிதமான சாதனைகள் இருக்கின்றன. அந்த சாதனைகளை எல்லாம் செய்வதுதான் ஞானயோகம் என்று பெயர். அந்த ஞான யோகத்தை இந்த 3வது பகுதியிலே, பகவத்கீதையின் 3வது பகுதியிலே சொல்லியிருக்கிறார். 13வது அத்தியாயத்திலிருந்து 18வது அத்தியாயம் வரையில் அந்த ஸ்ரவணமன நிதித்தியாசன சாதனைகள் செய்வதற்கு, ஞானயோக சாதனைகள் செய்வதற்கு அடிப்படையாக பக்தி யோகம் வேண்டும். இறைவன் என்றால் யார், பரமாத்மா என்றால் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக அந்த தத்பதத்தை சொல்வதற்காக இந்த 7லிருந்து 12வது அத்தியாயத்தை வரையில் வைத்தார். அப்போ ஈஸ்வரனை தெரிந்து கொள்வதற்கு நோக்கமாக இந்த 2வது பகுதி இருந்திருக்கு. அதுக்கு அடிப்படையான பக்தி யோகம் இருந்திருக்கு. இதற்கு முன்னால் ஜீவன் என்றால் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மனம் தூய்மையடைய வேண்டும். அதற்காக கர்மயோகங்கள் வேண்டும். ஸோ ஜீவனை பற்றி தெரிந்து கொள்வதற்காக முதல் பகுதி, அதில் கர்மயோகமும் ஜீவனின் ஸ்வரூபமும் தெரிந்தது. 2வது பகுதியிலே இறைவனுடைய ஸ்வரூபமும் பக்தியோகமும் இருந்தது. 3வது பகுதியிலே ஜீவனுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பும் ஞானயோகமும் இருக்கப் போகின்றன. ஸோ இதை பற்றி நாம் விரிவாக அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.